வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பார்க்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். எஸ்எம்எஸ் ஈஸி மேத்ஸ் சேனல் வாழ்த்துக்கள். 12th மேத்ஸ் சாப்டர் 5 எக்ஸசைஸ் 5.2ல கொஸ்டின் நம்பர் 5 தேர்ட் பார்ட்டும் ஃபோர்த் பார்ட்டும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல தேர்ட் பார்ட் பார்க்கலாம். ஒரு கூம்பு வளைவரை காணிக்கோட ஈக்குவேஷன் கொடுத்திருக்கு. இந்த கூம்பு வளைவரை என்ன பெயர்னு எழுதணும், காணிக்கு என்ன பெயர்னு எழுதணும், இது ஒரு கொஸ்டின். அடுத்தது மையம், முனைகள், குவியங்கள், இயக்குவரைகளின் சமன்பாடுகள் கண்டுபிடிக்கணும். சென்டர், வெர்டிசஸ், போக்கை, டைரக்ட்ரிசஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல முதல்ல கூம்பு வளைவரை இது என்ன டைப்ல இருக்குன்னா x² / a² minus y² / b² equal to 1. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இது இருக்கு. இந்த மாதிரி இருந்தா இது ஒரு அதிபரவளையம், ஹைப்பர்போலாவோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் தான் இது. இதே மாதிரி இது இருக்கு. அதனால நம்ம இந்த ஆன்சர் எழுதிடலாம். கூம்பு வளைவரை ஒரு அதிபரவளையம் அப்படி போட்டுடலாம். அதே மாதிரி காணிக் ஒரு ஹைப்பர்போலா. இனி இதோட சென்டர் 0 0 இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல வந்தாலே இதோட மையம் 0 0வா தான் இருக்கும். சென்டர் 0, 0. அடுத்தது இதுல இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஒரு ரஃப் டயக்ராம் போட்டு வைக்கலாம். இந்த கிராஃப்ல இருக்கக்கூடிய x² y²ல கூட a² b² ரெண்டு நம்பர் வரும். அதுல பிளஸ்ஸா வரது a², மைனஸா வரக்கூடிய டேர்ம்ல இருக்கக்கூடியது b². இந்த a² எந்த ஆக்சிஸ்க்கு பக்கத்துல வருது? இப்ப x-க்கு பக்கத்துல a² வருது. அதனால இந்த ஹைப்பர்போலா x-ஐ பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்ப இந்த மாதிரி இருக்கும். இப்படிதான் இருக்கும் ஹைப்பர்போலா. இதோட சென்டர் 0 0. நமக்கு முதல்ல இந்த வெர்டெக்ஸ் கண்டுபிடிப்போம். முனைகள், ரெண்டு முனை, மையத்துக்கும் முனைக்கும் இடையில உள்ள தூரம் a. இவ்வளவு தூரமும் a. அப்ப இதுவும் a தான். மையத்துக்கும் முனைக்கும் இடையில உள்ள தூரம், சென்டருக்கும் வெர்டெக்ஸுக்கும் இடையில உள்ள தூரம் a. அப்ப இந்த பாயிண்ட் x லெங்த் a, y லெங்த் இருக்காது 0. x ஆக்சிஸ்ல y லெங்த் கிடையாது. அப்ப இது எழுதணும்னா x லெங்த் இங்க a தான். ஆனா கவுண்ட் பண்ணும்போது x ஆக்சிஸ்ல மைனஸ்ல கவுண்ட் பண்ணுவோம். அதனால -a, 0ன்னு போடுவோம். இப்போ வெர்டிசஸ் முனைகளுக்கு ஃபார்முலா இதுல எழுதிடலாம். a, 0, இன்னொன்னு -a, 0ன்னு போட்டுடலாம். அதே மாதிரி குவியங்கள், குவியம் எங்க இருக்கும்னா இந்த கிராஃபுக்கு உள்ள வரும், இங்க வரும். இதுல இங்க ஒண்ணு வரும். இது ஒரு குவியம், இது ஒரு குவியம். ஒரு போக்கஸ், இன்னொரு போக்கஸ். இந்த சென்டருக்கும் போக்கஸுக்கும் இடையில உள்ள லெங்த், மையத்துக்கும் குவியத்துக்கும் இடையில உள்ள லெங்த் AE. இவ்வளவு அளந்தா AE இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் AE இருக்கும். இந்த லெங்த் AEன்னு இருக்கும். அப்ப இந்த பாயிண்ட் நம்ம எப்படி எழுதலாம்னா x லெங்த் இது வரைக்கும் எடுத்தோம்னா AE 0ன்னு இருக்கும். அதே மாதிரி இது AE. அப்ப கவுண்ட் பண்ணும்போது மைனஸ். அப்ப -AE, 0ன்னு வரும். அப்போ போக்கஸ் அல்லது குவியங்களுடைய ஃபார்முலா இது நம்ம எழுதிடலாம். AE, 0 -AE, 0 போட்டுடலாம். இனி டைரக்ட்ரிக்ஸ் அல்லது இயக்குவரைகள். இயக்குவரைகள் எப்படி இருக்கும்னா போக்கஸுக்கு வெளியே, கிராஃபுக்கு வெளியே வரும். இதுதான் டைரக்ட்ரிக்ஸ். போக்கஸுக்கு வெளியே, கிராஃபுக்கு வெளியே இது வரும். இந்த ரெண்டுமே இது y ஆக்சிஸ். இந்த டைரக்ட்ரிக்ஸுக்கு சென்டர்ல இருந்து டைரக்ட்ரிக்ஸ் வரைக்கும் உள்ள தூரம், மையத்திலிருந்து இயக்குவரை வரைக்கும் உள்ள தூரம் இது a/e. அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கு? இது x ஆக்சிஸை கட் பண்ணுது. அப்ப x a/e ன்னு இருக்கும் இந்த லெங்த். அதே மாதிரி இது a/eனா இதுவும் a/e தான். அப்ப இங்க மைனஸ், இதுவும் x ஆக்சிஸ் தான் கட் பண்ணுது. அதனால x இந்த லெங்த் a/e. ஆனா கவுண்ட் பண்ணும்போது மைனஸ், அதனால -a/eன்னு வரும். இந்த டைரக்ட்ரிசஸ் அல்லது இயக்குவரைகளின் சமன்பாடுகளுக்கு ஃபார்முலா இது எழுதிடலாம். x a/e
x is equal to minus a by e ன்னு போட்டுடலாம். இது இதெல்லாம் கண்டுபிடிச்சு போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வரும். சென்டருக்கு ஃபார்முலாயும் 0 0 தான், ஆன்சரும் 0 0 தான். இனி a ஸ்கொயர் b ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். இதுல பிளஸ்ஸா வரக்கூடியது a ஸ்கொயர். அப்ப a ஸ்கொயர் வந்து 25, b ஸ்கொயர் வந்து 144. அப்ப a வேணும்னா ரூட் எடுக்கணும். ரூட் ஆஃப் 25 னா 5 வரும். அப்ப a வேல்யூ கிடைச்சிருக்கு. அப்ப இத நம்ம எழுதிடலாம். a வேல்யூ 5, 5,0 minus 5,0 னா ஆன்சர் எழுதலாம். 5,0 இன்னொன்னு minus 5,0. இனி AE, இந்த a ஸ்கொயருக்கும் b ஸ்கொயருக்கும் கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னா b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் e ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் e ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. b ஸ்கொயர் தெரியும் 144 ஈக்குவல் டு, இது தெரியாது, அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம், a ஸ்கொயர் e ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் 25. இந்த மைனஸ் 25 இங்க கொண்டு வந்தா பிளஸ் 25 ஆயிரும். அப்போ 144 plus 25 equal to a square e square. இதை ஆட் பண்ணா 169 equal to a square e square கிடைக்கும். இப்போ ரூட் எடுத்தா ae கண்டுபிடிக்கலாம். இதுக்கு ரூட் எடுத்தா 13 வரும். அப்ப ae வேல்யூ 13. அப்ப இங்க போட்டோம்னா இந்த ஆன்சர் வந்துரும். ae வந்து 13. இப்ப 13,0 ஒரு ஆன்சர். இன்னொன்னு -13,0. -13,0. இது a by e. a by e எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, a கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 5. e கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு. அந்த e கண்டுபிடிக்காமலே நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பார்த்துக்கோ எப்படின்னா, மேல ஒரு a போட்டா a ஸ்கொயர் ஆயிரும், கீழே ஒரு a போட்டா ae ஆயிரும். ஒரு aயும் கேன்சல் ஆயிரும், a by e தான் ஆன்சரா வரும். இப்போ இது ரெண்டுமே நமக்கு தெரியும். a ஸ்கொயரோட வேல்யூ 25 பை ae ஓட வேல்யூ 13. இத நம்ம அங்க அப்ளை பண்ணா போதும். a by e ஓட வேல்யூ 25 by 13. அப்ப x is equal to 25 by 13. x is equal to minus 25 by 13. இதுதான் ஆன்சர். இப்போ நம்ம fourth பார்ட் பார்க்கலாம். fourth பார்ட் இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்கு. இந்த கூம்பு வளைவரை என்னன்னு கேட்டிருக்கு. ஒரு கூம்பு வளைவரையின் சமன்பாடு கொடுத்துக்கிட்டு அது என்ன டைப்னு கேட்டிருக்கு. கானிக்கோட ஈக்குவேஷன் தந்திருக்கு, ஐடென்டிஃபை பண்ணணும் கானிக்க. இப்போ இது என்ன டைப்ல இருக்குன்னா, y ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இந்த டைப்ல இருக்கு. இந்த டைப்ல வந்தாலே இது வந்து ஒரு அதிபரவளையத்தின் திட்ட வடிவம், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் a ஹைப்பர்போலா. அப்போ இதுவும் ஒண்ணு போல இருக்கு. அதனால இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு ஹைப்பர்போலாவா இருக்கும் அல்லது அதிபரவளையமா இருக்கும். அப்ப நம்ம இதுக்கு ஆன்சர் எழுதிடலாம். ஒரு அதிபரவளையம். இது ஒரு ஹைப்பர்போலா போட்டுடலாம். இனி இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்தா இதோட சென்டர் வந்து 0 0வா தான் இருக்கும். இது 0 0 சென்டரா வரக்கூடிய மையம் 0 0வா இருக்கக்கூடிய ஒரு அதிபரவளையத்தின் திட்ட வடிவம் தான் இது. சென்டர் 0 0வா வரக்கூடிய ஹைப்பர்போலாவோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் தான் இது. அப்ப சென்டர் நம்ம மையம் 0, 0ன்னு போட்டுடலாம். இனி இதுக்கு ஒரு ரஃப் டயக்ராம் போட்டா அது எப்படி இருக்கும்னா, x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் வச்சு போட்டா இந்த ஹைப்பர்போலால ஒரு a ஸ்கொயர் வரும், ஒரு b ஸ்கொயர் வரும். a ஸ்கொயர்ங்கிறது பிளஸ் டேர்ம்ல வரக்கூடியதான் a ஸ்கொயர், மைனஸ் டேர்ம்ல வரக்கூடியது b ஸ்கொயர். அப்ப a ஸ்கொயர் வந்து y ஓட இருக்கு. அப்போ y ஆக்சிஸை பேஸ் பண்ணி இந்த ஹைப்பர்போலா வரும். அதிபரவளையம் இப்படி வரும், இங்க இப்படி வரும், இது மாதிரி வரும். இதுல சென்டர் வந்து 0 0. நமக்கு முனைகள் வேணும். இது ஒரு முனை, இது ஒரு முனை, இது ஒரு முனை. இந்த லெங்த் ஒண்ணு போல இருக்கும். இப்ப சென்டர்ல இருந்து வெர்டெக்ஸ் வரைக்கும் உள்ள தூரம் தான் a.
மையத்திலிருந்து முனை வரைக்கும் உள்ள தூரம் a. அப்ப இந்த பாயிண்ட் நம்ம எப்படி எழுதலாம்னா y லெங்த் a, x லெங்த் இருக்காது y ஆக்சிஸ்ல. அப்ப 0, a ன்னு போட்டுடலாம். இந்த பாயிண்ட் அது மாதிரி இது a னா இதுவும் a தான். இது எழுதும் போது y லெங்த் மைனஸ்ல வருது. அப்ப -a, இங்க 0 வரும். இப்படி போடணும். அப்ப இதுதான் முனைகளுடைய ஃபார்முலா, வெர்டிசஸ்க்கு ஃபார்முலா. அப்ப இது அந்த மாதிரி எழுதலாம். முனைகள் வந்து 0, a, இன்னொன்னு 0, a. அடுத்தது குவியங்கள், ஃபோக்கை பார்ப்போம். ஃபோக்கை எப்படின்னா கிராஃபுக்கு உள்ள வரும். இது ஒரு ஃபோக்கஸ், இது ஒரு ஃபோக்கஸ். இந்த சென்டருக்கும் ஃபோக்கஸுக்கும் இடையில உள்ள லெங்த் தான் AE. இந்த லெங்த் இவ்வளவு எடுத்தா AE வரும். AE வரும். இந்த லெங்த் AE. அப்ப இந்த லெங்தும் AE தான். அப்ப இந்த பாயிண்ட் எப்படி எழுதலாம்னா y லெங்த் AE, x லெங்த் இருக்காது. இது வந்து AE. அப்ப இங்க எப்படி எழுதலாம்னா இது கவுண்ட் பண்ணும்போது மைனஸ், அதனால -AE, இது 0. அப்போ இந்த ஃபோக்கையோட ஃபார்முலா 0, AE, 0, -AE குவியங்களுடைய ஃபார்முலா. அதை நம்ம எழுதலாம். 0, AE, 0, -AE இப்படி போடலாம். இது இயக்குவரைகள், டைரக்ட்ரிசஸ். டைரக்ட்ரிஸ் எங்க வரும்னா இந்த ஃபோக்கஸுக்கு வெளியே வரும், கிராஃபுக்கு வெளியே இப்படி வரும் டைரக்ட்ரிஸ். அதே மாதிரி இதுக்கு வெளியே வரும், இங்க வரும். இது சென்டர். இந்த சென்டருக்கும் டைரக்ட்ரிக்ஸுக்கும் இடையில உள்ள தூரம் a/e. சென்டருக்கும் டைரக்ட்ரிக்ஸுக்கும் இடையில உள்ள தூரம் a/e. மையத்துக்கும் இயக்கு வரைக்கும் இடைப்பட்ட தூரம் a/e. மையத்துக்கும் இயக்கு வரைக்கும் இடைப்பட்ட தூரம் a/e. அப்ப இந்த இயக்கு வரையினுடைய சமன்பாடு, டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் என்ன இருக்கும்? இது வந்து y ஆக்சிஸை கட் பண்ணுது. அப்ப y = இந்த y லெங்த் a/e. இது என்ன வரும்? இதுவும் a/e. அப்ப இதுவும் y ஆக்சிஸை கட் பண்ணுது. அப்ப y = இங்க மைனஸ்ல a/e வரும். அப்ப -a/e ன்னு போடணும். இது ரெண்டும் தான் இயக்கு வரைகளின் சமன்பாடுகள், டைரக்ட்ரிசஸோட ஈக்குவேஷன். இத ஃபார்முலாவா நம்ம எழுதலாம். y = a/e, y = -a/e ன்னு போடலாம். இனி இந்த வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இதுல இத ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது a² வந்து 16. அப்ப a² வந்து 16, b² வந்து 9. பிளஸ்ல வரக்கூடியதான் a², மைனஸ்ல வரக்கூடியது b². அப்ப b² வந்து 9. இப்ப a என்னவா எழுதலாம்? ரூட் எடுத்தா a கிடைக்கும். அப்ப √16 னா 4 வரும். a வேல்யூ 4 வந்திருக்கு. அப்ப இந்த ஆன்சர் எழுதிடலாம். 0, 4, 1, 0, -4, 1. சென்டர் வந்து 0, 0 தான். ஃபார்முலாவும் 0, 0 தான், ஆன்சரும் 0, 0 தான். இனி AE கண்டுபிடிக்கணும். AE கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஹைப்பர்போலால, அதிபரவளையத்துல a²ம் b²ம் கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. b² = a² e² -a². b² வந்து 9, a² e² தெரியாது. அப்ப a² e² -a² வந்து 16. -16 இங்க வந்தா +16 ஆகும். 9 + 16 = a² e². இப்ப 25 = a² e². அப்ப ரூட் எடுத்தா AE = ரூட் எடுத்தா 5 வரும். இப்ப AE = 5. இப்ப AE க்கு வேல்யூ போட்டோம்னா இந்த ஆன்சர் வந்துரும். 0, 5, 0, -5. AE யோட வேல்யூ 5. இனி இயக்கு வரைகளின் சமன்பாடுகள், டைரக்ட்ரிசஸோட ஈக்குவேஷன்ஸ். a/e வேணும். a/e எப்படி கண்டுபிடிக்கலாம்னா a கண்டுபிடிச்சிருக்கோம் 4. இனி e கண்டுபிடிக்கிறதுக்கு தனியா ஃபார்முலா இருக்கு. அதை யூஸ் பண்ணியே கண்டுபிடிக்கலாம். அல்லாம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வச்சே கண்டுபிடிக்கலாம். இப்ப மேல ஒரு a போட்டா a² ஆயிரும். அதே மாதிரி கீழே ஒரு a போட்டா AE ஆயிரும். ஒரு aயும் கேன்சல் ஆயிரும். இப்ப இதை நம்ம யூஸ் பண்ணலாம். a² க்கு வேல்யூ 16, AE க்கு வேல்யூ 5.
இதுதான் a by e யோட வேல்யூ 16/5 அங்க போடலாம் y equal to 16/5 y equal to minus a by e அப்போ minus 16/5 இதான் ஆன்சர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ